மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தமிழக அரசியலில் பாஜகவுக்குன்னு ஒரு அடையாள கொடுத்தது அண்ணாமலை தான் அப்படின்னு பரவலாக பேசிட்டு வர்றதை நம்ம கவனிக்கலாம் எல்லாருமே. ஆனால் இன்னைக்கு அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சிருவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கு. குறிப்பா அதிமுகவில் இருக்கோ அப்படின்ற மாதிரி. ஏன் இதை நீங்க கேட்குறீங்கன்னா, அண்ணாமலை இருந்தா தேர்தலுக்கு நல்லா ஒரு ஒரு பலமா இருக்கும்னு அதிமுகவினர் நினைச்சிட்டு இருக்காங்களோங்கிறது. நேத்து கொடிசியாவில் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கிறாரு. அந்த நிகழ்ச்சியில அண்ணாமலை அவர்கள் கலந்துக்கிறாரு. அந்த இடத்துல அதிமுகவினர் அண்ணாமலை கைவிட மாட்டார் அப்படின்னு ஒரு விஷயத்தை அங்க சொல்றதை நம்ம கவனிக்கலாம். ஆனா உண்மையிலேயே ஒரு எல்லாருமே மனசுக்குள்ளார ஒரு எண்ணம் இருக்கு. அண்ணாமலை இருந்தால் தேர்தல் பரப்புரை ஒரு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், கண்டிப்பா மக்கள் மத்தியில நம்ம ஒரு வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் உண்மையிலேயே இருக்கு. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அது பாஜகவில் இருக்கோ இல்லையோ அதிமுகவில் இருக்குங்கிறது நம்ம கண்கூட சில விஷயத்த நம்ம கவனிக்கலாம். ஆனா இங்க நிறைய இன்னைக்கு அண்ணாமலைக்கு ஆதரவா, அதாவது அண்ணாமலை அன்பு கூட்டம் அப்படின்னு ஒரு இயக்கம் தொடங்கி இருக்காங்க. ஆனா இது முழுக்க முழுக்க நான் அந்த ஒரு வீடியோவை பார்த்திருந்தேன். முழுக்க முழுக்க இதுக்கும் அரசியலுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா இந்த இயக்கம் எப்படி வடிவம் பெறுங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனா இப்போதைக்கு நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். இதுல நிறைய மாணவர்களுக்கு நிதி உதவி, விதவைகளுக்கு, நிறைய நோயாளிகளுக்கு இந்த மாதிரி நிறைய அவங்க சில சர்வீஸ் மைண்டோட அதை தொடங்குறோம் அப்படின்னு. இது இப்போதைக்கு நிறைய மாவட்டங்களுக்கு தொடங்குறதா நாங்க இருக்கோம், உறுப்பினர் எல்லாம் சேர்ந்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு வீடியோவை நம்ம கவனிக்கிறோம். ஆனா இன்னொரு விஷயத்த நம்ம கவனிக்கணும். தமிழகத்துல இந்த மாதிரி ஒரு மனுஷனை எங்கேயும் பார்க்கல, அதாவது அரசியல்ல. ஏன்னா இன்னைக்கு ஒரே மாதிரி தான். நேற்று ஒரு வீடியோல நம்ம பேசியிருந்தோம், தமிழக அரசியல் என்னைக்குமே ஒரே சிலபஸ் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். இப்ப ஏதாவது ஒரு மாற்றம் வேண்டும்ங்கிறதுக்காக முதல் முறையா ஒரு அண்ணாமலையை பார்த்துருக்காங்க. அதனாலதான் அண்ணாமலை, அதாவது பாஜகவில் இல்லாம வெளியாட்களும் கூட அண்ணாமலையை ஆதரிக்கிறத நம்ம கவனிக்கலாம். ஆனா இங்க நல்ல ஒரு விஷயத்த கொஞ்சம் புரிதலோட நம்ம கவனிக்கணும். இங்க முன்னாடி சில அரசியல்வாதிகள் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா அண்ணாமலை எப்படி தனித்து நிற்கிறாருங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இப்போ உதாரணமா விசிகா எடுத்து பாருங்க. விசிகா இன்னைக்கு எல்லாம் ஒரு 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 எத்தனை வருஷம் ஆச்சு அவங்க கட்சி ஆரம்பிச்சு. ஆனா இப்போ ஒரு 4-5 யூடியூபுக்கு நன்றி செஞ்சுட்டு இருக்காங்க, எனக்காக ஆதரவு சொன்ன யூடியூபாளர்களுக்கு அப்படின்னு சொல்லி. அந்த யூடியூபு கூட யாரும் ஒழுங்கா மக்கள் ஆதரிக்கிற மாதிரி நமக்கு தெரியல. ஆனா பார் கவுன்சிலிங் முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது பாருங்க. அந்த விஷயத்துக்காக நீதிபதியே கண்டனம் தெரிவிச்சதெல்லாம் நம்ம கவனிக்கலாம். ஏன்னா திருமாவளவன் அவர்கள் எல்லாம் இன்னைக்கு ஏதோ மக்களுக்காக ஆட்சி அப்படின்னு சொல்லி, இல்ல பட்டியலினத்த மக்களுக்காக நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி நேத்து நம்ம பேசியிருந்தோம். ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் அவங்களுக்கு கோயில் கட்டுறது நிதி உதவி கொடுக்கும்போது கூட அவர்கள் சார்ந்தவங்க நாய் அப்படின்னு சொல்லும்போது கூட அது கண்டனம் எதுவுமே தெரிவிக்கல. அப்ப அடுத்ததா சீமான் அவர்கள். அப்போ சீமான் அவர்கள் ஏதோ ஒரு தமிழுக்காக, தமிழ் மண்ணிற்காக, இந்த இயற்கை வளத்துக்காக, விவசாயத்திற்காக, டெல்டா மாவட்டத்திற்காக அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு ஒரு எழுச்சி மன்னன் மாதிரி இங்க ஒரு பிரபலமாயிட்டு வந்ததை நம்ம கவனிக்கலாம். நிறைய பேர் நிதி உதவி கொடுத்துருக்காங்க, ஏதாவது நமக்கு ஆட்சிக்கு ஏதாவது ஒண்ணு செய்யறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வச்சுட்டு வந்ததை நம்ம கவனிக்கலாம். இப்ப முழுக்க முழுக்க விஜய், நேற்று விஜய் அவர்களுக்காக இன்னைக்கு முழு நேர திமுகவுக்கு ஆதரவா முட்டு கொடுக்கறத நம்ம கவனிக்கலாம், விஜய் அவர்களை எதிர்த்துட்டு. அப்போ இங்க விஜய் அவர்கள் வந்தாலும் ஏன் வந்தாருன்னு நேத்து கேட்பாரு. விஜய் அவர்கள் ஏன் போகலன்னு இது வரைக்கும் நம்ம பேசிட்டு இருந்தாரு அங்க போய். இப்ப இங்க கூப்பிட்டு பேசினாலும் ஏன் நீங்க இங்க தான் பார்க்கணுமா, விஜய் மேல எஃப்ஐஆர் போட மாட்டீங்களா? அப்போ ஒவ்வொரு நாளும் இவரோட செயல்பாடுகள், இவங்க எல்லாம் எதுக்காக கட்சியில் இருக்காங்கிறது யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இவங்க கிட்ட இருந்து நமக்கு தெரியாது. இதை தாண்டி கனிமொழி அவர்கள் இதே திமுகவில் ஒரு நிறைய டயலாக் எல்லாம், விதவைகள் தமிழகத்துல தான் அதிகமா இருக்காங்க, டாஸ்மாக் மூடணும் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு டாஸ்மாக்கு மட்டும்தான் நீங்க முக்கியத்துவம் கொடுப்பீங்களா, வேளாண் துறைக்கெல்லாம் நீங்க கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்டான்னா சிரிச்சுட்டு போறாங்க. அப்போ இந்த இடத்துல முழுக்க முழுக்க இவங்க நேத்து சொன்ன மாதிரி ஒரு சிலபஸ் தான். யாருமே இன்னைக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் இங்க இல்லை. விஜய் அவர்கள் நேத்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. உண்மையிலேயே நினைச்சு பாருங்க, திமுகவுக்கு எப்பேற்பட்ட ஒரு அவமானம்னு சொல்லி. ஆட்சியில இத்தனை வருஷம் ஆண்டிருக்கீங்க, ஒரு வேளாண் துறைக்கு ஒழுங்கா உங்களால சலுகை கொடுக்க முடியல,
ஒரு கொள்முதல் செய்ய முடியல, விவசாயின்னு டெல்டாக்காரன் அப்படின்னு சொல்றீங்க, அந்த மக்களை ஏன் இவ்வளவு வஞ்சிக்கிறீங்க உங்க அரசு அப்படின்னு சொல்லி திமுக வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொன்னதை நம்ம கவனிக்கலாம். இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தரும் அரசியல் கட்சிங்க வந்து திமுகவுக்கு ஆதரவாவோ ஏதோ ஒரு செயல்பாட்டு தான் இங்க எடுத்துட்டு இருக்காங்களே ஒழிய அவங்க கட்சிகளும் கூட திமுகவுக்கு ஆதரவான செயல்பாட்டுக்காக தான் இங்க கட்சியை வளர்த்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி, மக்களுக்காக இல்லைன்ற மாதிரி தான் இங்க கவனிக்கணும். மக்களுக்காக யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணாமலை தான் அப்படின்னு சொல்லி அவர் முன்னாள் மாநில தலைவராக இருக்கும்போது நிறைய அவரோட செயல்பாடுகள், அவரோட தொலைநோக்கு பார்வை, நிறைய எடுத்தோ கவுத்தோன்னு எல்லாம் எதுவும் பேசுறது இல்லை, புள்ளி விவரத்தோட தான் எல்லாத்தையும் பேசுறாரு. அதனாலதான் மக்கள் இந்த அளவுக்கு கொண்டாடுறாங்களோன்ற மாதிரி நம்ம பார்வைப்படுது. ஆனா இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கணும், இன்னைக்கு வந்து திமுக தனித்து விடப்படுகிறதா அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு பேச்சு அடிப்படுது. அதாவது விஜய் அவர்கள் வந்தாலும் கூட ஏதோ விஜய் அவர்கள் திமுக வீட்டுக்கு அனுப்புறோம் அப்படின்னு சொன்னது வந்து இது வரைக்கும் எந்த மாநாட்டிலையும் அந்த அளவுக்கு ஒரு தீவிரமா சொல்லலை. அப்ப ஏதோ ஒரு கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கு, என்டிஏக்குள்ளாரையோ இல்ல அதிமுகக்குள்ளாரையோ ஏதோ வந்தாலும் கூட திமுக வீட்டுக்கு அனுப்புறது உறுதி அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு பேசப்பட்டு வருது. ஆனா இங்க கூட்டணி கட்சிகள் இருக்காங்க பாருங்க, இங்க வந்து காங்கிரஸ் ஆனாலும் சரி, விசிக ஆனாலும் சரி, இவங்க எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருந்துட்டு இருக்கு. இவங்க என்ன செய்யணுங்கிறது செய்வது அறியாது துடித்திட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான். ஏன் சொல்றேன்னா இன்னைக்கு வந்து 2026 வந்து மிகப்பெரிய ஒரு அடி திமுகவுக்கும் வரும்னு நம்ம பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்ன இருக்கு, இவங்களுக்கு ஒரு ஈகோ பிரச்சனை இருக்கு. அதாவது அதிமுக வந்து என்னைக்குமே என்னைக்குமே அதிமுக திமுக அதிமுக திமுக மாறி மாறி 5 வருஷம் தான் வருது. ஆனா அதிமுக ஒரு 10 வருஷம் ஆண்டுட்டாங்க லாஸ்டா. இன்னைக்கு எப்படியாவது வந்து நாங்க ஏதோ உயிரோட இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு இன்னொரு முறை 10 வருடம் நாங்க ஆண்டுட்டாதான் நல்லா இருக்குன்ற மாதிரி தொடர்ந்து ஏதோ ஒரு ஈகோ பிரச்சனையில இருக்காங்களோன்ற மாதிரி அது இருக்கதான் செய்யும். திமுக ஒரு அதிகாரத்தின் உச்சத்துல இருக்குங்கிறது கண்கூடா நமக்கு தெரியுது. ஏன்னா தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருக்கும்போது, கூலி படம் பார்க்கும் போதானாலும் சரி, இதே ஜெய்பீம் படம் பார்த்துட்டு இருந்தாங்க, ஜெய்பீம் படம் பார்த்து மனம் உருகி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் குமார் மரணத்துக்கு எதுவுமே அவங்க பெரிய லெவல்ல ரியாக்ட் பண்ணல. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு டெல்டா பகுதியில நெல் கொள்முதல் செய்யாம நெல் எல்லாம் வச்சிருக்கு. ஆனா இவங்க வந்து ஏதோ பைசன் படம் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம கவனிக்கலாம். ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது தமிழகத்துல வந்து எவ்வளவு ஒரு ஒரு அசால்ட்டா மக்களுக்கான ஒரு ஆட்சி இல்லாம இருக்குங்கிறது தான். இதனாலதான் அண்ணாமலை போன்ற தலைவர்கள் எல்லாம் மக்களுக்கான குரல் கொடுக்கும்போது ஆதரவு பெருகிட்டு வருது. மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன்.